அது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு உயரத்துக்கு சென்று அல்லது எவ்வளவு கீழே சென்று பாஜகவை திருப்திப்படுத்த முடியும் என்பதில் அவர்களை மிஞ்சுவதற்கு ஆள் கிடையாது. அதனால அவர்கள் எந்த இடத்துக்கும் போய் எப்படியாவது பாஜகவை திருப்திப்படுத்த மாட்டோமான்னு நினைக்கிறதுல இது ஒரு பணியாக நான் பார்க்கிறேன். திமுக இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற நேரத்தில் அதிமுக ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எஸ்ஐஆரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுக தனதுக்கு சாதகமா செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளை வைத்து அதிகமான அதிமுகவினுடைய வாக்காளர்களை நீக்கி கொண்டிருக்கிறது. திமுக தனக்கு சாதகமாக இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தனது அதிகாரிகளை வைத்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவுடைய மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அவருடைய குற்றச்சாட்டு எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதில்லை. ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் தமிழ்நாட்டில் செயல்படுது, வேற எந்த கட்சியும் எஸ்ஐஆர்ல செயல்படலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA-2க்கள் முழுமையாக மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்பதற்காக களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே எஸ்ஐஆர் வர வேண்டும் என்று வழக்கு தொடுத்த ஒரே கட்சி அதுதான். அவர்கள் எந்த பணியும் ஆற்றவில்லை. அது திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது மாநில அரசோ எந்த வாக்கையும் நீக்குவதற்கான அதிகாரமும் இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை. அது கூட அவங்களுக்கு புரியல அப்படின்னா அது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இல்ல, இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துகிறது, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. இது போன்ற சமயத்துல மாநில அரசை ஆளும் திமுக மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அதிமுக வைக்கிறது. இது பீகார்லயும் நடைமுறைப்படுத்தப்பட்டதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கப்பட்ட போது அவரு வேறு விதமா ஆமா, அதாவது மாநில அரசாங்கங்கள் இதுல தலையிட முடியும், அதனுடைய போக்கை மாற்ற முடியும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இதை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா அதிகாரியும் செயல்படுவார்கள். ஒரு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் தேர்தல் பணிக்காக எடுத்துக்கொண்ட எல்லா அலுவலர்களும் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலர்களாக தான் கருதப்படுவார்கள். அவர்களுக்கு உத்தரவுகளையும் வழிகாட்டுதலையும் தேர்தல் ஆணையம் தான் தரும். அதை மீறி அவங்க எதுவும் செய்ய முடியாது. மாநில அரசாங்கத்துக்கு இதுல எந்த பங்கும் இல்லை. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நல்லா தெரியும். அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லது தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சிகளை எந்த அரசியல் கட்சியும் நீதிமன்றத்தை வழக்கு தொடரல. அதிமுக மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கை தொடர்ந்திருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு உயரத்துக்கு சென்று அல்லது எவ்வளவு கீழே சென்று பாஜகவை திருப்திப்படுத்த முடியும் என்பதில் அவர்களை மிஞ்சுவதற்கு ஆள் கிடையாது. அதனால அவர்கள் எந்த இடத்துக்கும் போய் எப்படியாவது பாஜகவை திருப்திப்படுத்த மாட்டோமான்னு நினைக்கிறதுல இது ஒரு பணியாக நான் பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.